செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். அதே போல வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். அதே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே கொஞ்சமா சோம்பு, தேவையான அளவு ஸ்பைசஸ். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த டைம்ல ஒரு 10ல இருந்து ஒரு 12 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். இதை சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்கம்மா. பூண்டு ஒன்றும் பாதியமா இருக்கு பாருங்க. அதனாலதான் கடைசியா ஒரு டைம் பூண்டு சேர்த்து ஒன்றும் பாதியமா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம். எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, கொஞ்சமா சோம்பு, 3 பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. நல்லா ஒரு டார்க் ப்ரௌனா வரணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த டைம்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். லைட்டா வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கம்மா, சிக்கன் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இதை சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. கலர்ஃபுல்லாக இருக்கு. அதே போல் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல சூப்பராக இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வரும். லைட்டாக தெளிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி தெளிச்சு விட்டுருங்க. ஏன்னா நம்ம சிக்கன் ஃப்ரைன்றதுனால தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டியது வராது. இதே கிரேவினா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு மீடியமான தீயில ஒரு 10 நிமிஷத்துக்கு விடலாம். நடுவில் கலந்து விடுங்க. பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டுருக்கேன். நல்லா ரோஸ்டாக இருக்கு பாருங்க. அதே போல் சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சிக்கன் ரோஸ்ட் சாம்பார் சாதம், ரச சாதம், பருப்பு கீரை, அதே போல ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் 2ஆ கீறி வச்சிருக்கேன். நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது வெறும் வாசனைக்காக தான். கூடவே கருவேப்பிலை, கொஞ்சமா பொடியை நறுக்குன கொத்தமல்லி.